கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ் என்ற ஐபிஓ ஓப்பன் ஆயிருக்கு. பேசிக்கலி இது கனரா பேங்க், ஹெச்எஸ்பிசி, அப்புறம் பிஎன்பி, பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்த 3 பேங்க்கும் சேர்ந்த மாதிரி ஒரு அலைன்ஸ் கம்பெனி தான் இது. இவங்க மேஜரா என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் சர்வீஸ், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான பிளேயரா இருக்காங்க. இந்த ஐடியா பாத்தீங்கன்னா அக்டோபர் 10ல இருந்து 14 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். இதோட பிரைஸ் பண்ண பாத்தீங்கன்னா 100ல இருந்து 106 மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த வாரத்துக்கு உங்களுக்கு மினிமம் ஒரு 140 குவான்டிட்டி தேவைப்படும். இந்த ஐபிஓ மூலமா அவங்க ஆல்மோஸ்ட் 2517 கோடி ரூபாய் ஜெனரேட் பண்ண போறாங்க. இதுல என்ன மேஜர் ப்ளஸ்னா இந்த என்டையர் மணியுமே ஆஃபர் ஃபார் சேல்ன்ற முறையில ரோல் அவுட் பண்ணிருக்காங்க. அப்படியே உங்களோட ரெவன்யூ நம்ம எடுத்து பாக்குறப்போ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்றப்போ இது கொஞ்சம் டிக்ரீசிங் ட்ரெண்ட்ல இருக்கு. அதே மாதிரி உங்க ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகல. அண்ட் உங்களோட வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா செக்டார் கூட கம்பேர் பண்றப்போ ரொம்ப ரொம்ப ஹையா கோட் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஐபிஓட நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ். அண்ட் இதோட பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இதோட நியூ பிசினஸ் பிரீமியம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கன்சிஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி இவங்களோட சால்வன்சி ரேஷியோ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 180% வச்சிருக்காங்க. சால்வன்சி ரேஷியோனா என்னன்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் நாளைக்கு இந்த கம்பெனி திவால் ஆனாலும் இதோட அசெட்ஸை வித்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண மணியை இந்த கம்பெனியால கொடுக்க முடியும். சோ ஒரு லாங் டேர்முக்காக இந்த ஐபிஓ என்டர் ஆகலாமான்னு பாத்தீங்கன்னா என்னோட வியூ கொஞ்சம் நியூட்ரலா தான் இருக்கு. ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸ்லாம் அந்த மாதிரி தெரியுது. சரி, அட்லீஸ்ட் லிஸ்டிங் கெயின் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னு எடுத்து பார்த்தா மார்க்கெட் சென்டிமெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இதோட சப்ஸ்கிரிப்ஷன் சீரியஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்ன தேதிக்கு 0.09% தான் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப கம்மி. இது மட்டும் இல்லாம இதோட ஜிஎம்பி பாத்தீங்கன்னா வெறும் 1.5% இருக்கு. ஸோ லிஸ்டிங் கெயின் பொட்டன்ஷியல் பாத்தீங்கன்னா ரொம்ப லெஸ் அட்ராக்டிவா இருக்கு. இந்த வீடியோவில் ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்க எஜுகேஷன் பர்பஸ் தான். சப்போஸ் நீங்க இந்த ஐபிஓல என்டர் ஆகிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்டர் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம். அது பாய்.